தங்க நாணயம் பெரியதா வெள்ளி நாணயம் பெரியதா என்று உன் மகனிடம் கேட்டால் உன் மகன் வெள்ளி நாணயம்தான் பெரியது என்கிறானே என்று ஒரு அதிகாலை வேளையில் மன்னனும் மந்திரியும் பேசிக்கொண்டிருந்தார்கள். மந்திரி, அதெல்லாம் இல்லை மன்னா, என் மகன் அதி புத்திசாலி, அவன் சரியாகத்தான் கூறுவான் என்றார். உடனே மன்னன் சபையினர் அனைவரையும் அழைத்து மந்திரியின் மகனையும் அழைத்து ஒரு கையில் தங்க நாணயத்தையும் மறுக்கையில் வெள்ளி நாணயத்தையும் வைத்து மந்திரியின் மகனிடம் இதில் எது மதிப்பு அதிகம் என்று கேட்டார். அதற்கு மந்திரியின் மகன் வெள்ளி நாணயமே மதிப்பு மிக்கது மன்னா என்று கூறி வெள்ளி நாணயத்தை எடுத்துக்கொண்டான். சபையினர் அனைவரும் மந்திரியை பார்த்து சிரிக்க மந்திரி தலை குனிந்தபடி அவர் வீட்டிற்கு சென்றார். வீட்டிற்கு சென்றதும் தன் மகனை அன்போடு அழைத்து, மகனே, தங்கம் பெரியதா வெள்ளி பெரியதா என்று கேட்டார். மகன் தங்கம் தான் அப்பா பெரியது என்று கூறினார். பின்பு எதற்காக மன்னன் கேட்கையில் வெள்ளி நாணயம்தான் பெரியது என்றாய் என்று கேட்டார். மகன் வீட்டிற்குள் நுழைந்து ஒரு பெரிய மண் பானையை எடுத்து வந்தார். அது முழுக்க வெள்ளி நாணயங்களால் நிறைந்திருந்தன. மந்திரி அதை பார்த்தவுடன் பேரின்பம் கொண்டார். மகனே, இது ஏது என்று கேட்டார். அதற்கு மந்திரியின் மகன், நான் மன்னனிடம் தங்கம் தான் மதிப்பு மிக்கது என்று கூறியிருந்தால் அவர் ஒரே ஒரு தங்க நாணயத்தை மட்டுமே எனக்கு பரிசாக அளித்திருப்பார். நான் வேண்டுமென்றே தவறான பதிலை கூறியதால் எனக்கு இத்தனை வெள்ளி நாணயங்கள் கிடைத்தன, இன்னும் கிடைக்கப் போகிறது. சபையினர் என்னை முட்டாள் என சொல்வதற்காக அஞ்சி இந்த வெள்ளி நாணயங்களை இழக்க நான் தயாராக இல்லை அப்பா என்று கூறினான்.